ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இயேசுவே நீ நல்லவர், எங்கள் இயேசுவே நீ நல்லவர். சொல்லுவோமா? இயேசுவே நீ நல்லவர், எங்கள் இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. ரொம்ப நல்லவரா. எனக்கு நல்லவராக இருந்தீரு, என் குடும்பத்துக்கு நல்லவராக இருந்தீரு, பிள்ளைகளுக்கு நல்லவராக இருந்தீரு, என் வாழ்க்கையில இம்மட்டு நல்ல எபினேசரா இம்மாடு வீரனாய் என்னோடு கூட நடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சொல்லுகிறோமே. சொல்லுங்க பாப்பா, நன்றி அப்பா. Oh Jesus, hallelujah. தேடி வந்தீரே நன்றி ஐயா, வந்தீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, வந்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இல்லாதே உமக்குத்தானே. சொல்லுங்க. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இல்லாதே உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன்
உமக்கு தானே உங்க சத்தம் உயரட்டும். ஆமென். இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே நீ நல்லவர். சொல்லுங்க சத்தமா, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். திரும்ப திரும்ப, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. இந்த உலகத்துல நம்ம நல்லவங்கன்னு சொல்லி அநேகரை கை காட்ட முடியும். இவர் நல்லவர், இந்த அம்மா ரொம்ப நல்லவங்க, இந்த ஐயா ரொம்ப நல்லவங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், கை காட்டுவோம். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம நல்லவர்கள்னு யாரெல்லாம் சொல்றோமோ அவங்க எல்லாராலையுமே எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் நல்லவரா இருக்க முடியாது. சூழ்நிலைகள் மாறும்போது மனிதன் மாறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலை மாறும்போது மனிதனுடைய குணாதிசயங்கள் மாறும். ஆனா எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நல்லவரா இருக்கிற ஒரே ஒரு உண்டான அவர் தான் இன்னைக்கு நாம் ஆராதிக்கிற உயர்த்துகிற ஆண்டவராகிய இயேசு. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? அவர் ஒருவர் தான் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் செலுத்துகிற எல்லா துதிக்கான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. நாங்கள் பாவிகளா இருக்கையில, நாங்கள் துரோகிகளா உம்மை விட்டு தூரம் சென்று இருக்கையில, உமக்கு விரோதமாய் பாவிகளாய் பாவம் செய்து விரோதம் செய்து இருந்தாலும் நீர் எங்களை கைவிடாதவராய், எங்களை விட்டு விலகாதவராய், எங்களை சத்துருவின் கரங்களை ஒப்பு கொடுக்காதவராய், எங்களை ஆட்சி தேர்ச்சி அரவணைத்து எல்லா சூழ்நிலையிலும் நல்லவராய் இருந்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை உயர்த்துகிறேன் சொல்லுகிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே நீ நல்லவர். இன்னொரு இயேசுவே நீர் நல்லவர். உங்க சத்தம் உயரட்டும், இயேசுவே இயேசுவே நீர் நல்லவர், எங்கள் இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரத்தில், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எனக்கு நல்லவரா இருக்கிற, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. கை வச்சு எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. கடைசியா நாங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
சொல்லுங்க, ஏசையா என்ற நாமத்தை, எல்லா நாமங்களுக்கும் மேலான இந்த நாமத்தை வானோர் பூமிக்கும் பூமியின் கீழானோர் எல்லாருடைய கால்களும் மடங்களோட நாமத்தை உயர்த்தி ஏசையா 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 ஏசையா. நீ நல்லவர் ஆண்டவரே, தாய் மறந்தாலும் நான் மறவேன்னு சொன்னீங்க. மட்டும் உங்க உள்ளங்கைகள் எங்களை வரைந்து வைத்து எங்க ஜீவனை அருமையாய் எண்ணினபடினால எங்க ஆயுசு நாட்கள்ல புதிய நாளை இந்த நாளை கூட்டி கொடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி. உங்களுடைய பிரசன்னங்களை நிரப்பட்டும். எங்களோடு பேசும் இடைவெளும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம். ஏற்படுத்தி இருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மாபெரும் ஒரு பெரிய அளவிலே ஒரு கட்டடங்கள் எழும்பி இதை போல பல மடங்கு கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுத்து இதை சிறப்பாக வளர பண்ணுவாராக. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல நம்ம கூடி வர்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதும் அவருடைய உபதேசங்களை கேட்பதும், இப்படி காலையிலே எழும்பி மார்னிங் டிவோஷன், அப்புறம் ஜெபம், அப்புறம் தனி ஜெபம், இதெல்லாம் பார்த்தேன் நான். பல செய்திகள் இப்படிலாம் வந்து 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 இங்க நல்ல சாப்பாடு வேற, அப்புறம் மதியானத்துக்கு மேல இப்படிலாம் நம்ம தனியா வந்து இப்படி கூடி இருப்பது நம்ம உள்ளான மனுஷன் பலனடைவதற்கு, நம்முடைய ஆவி ஆத்மா அது பலனடைவதற்கு இப்படிப்பட்டதான கூட்டங்கள் நமக்கு பேர் உதவியாக இருக்கிறது. ஆமென். நிறைய சின்ன பிள்ளைங்களும் வந்திருக்கிறீங்க. சரி, இப்ப நான் வந்து உங்களுக்கும் சேர்த்து பேசணும், அப்படித்தானே? நான் எல்லாரும் ஃபேமிலியா வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். இப்பதான் முதல் முறையா வந்திருக்கிறேன். அதனால அங்க பின்னால இருக்கிறவங்க, சைட்ல இருக்கிறவங்க கூட எல்லாரும் வந்துருவாங்க, உள்ள வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த சைட்ல அங்கங்க சும்மா நின்றுட்டு இருக்கிறவங்க எல்லாரும் இங்க உள்ளார வந்துருவாங்க. அதனால நம்ம ஒரு மணி நேரம் நல்ல கர்த்தரை அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். சரியா? இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி என் மனதில் எனக்கு இந்த வாரம் ஃபுல்லா ரொம்ப இது. ஏன்னா இப்போ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால திங்கட்கிழமை தான் எங்க அம்மாவுடைய அடக்க ஆராதனை. நான் அதெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப வேதனையோட பல காரியங்கள் வீட்டில் அதெல்லாம் இருந்துச்சு. சரி, இந்த மீட்டிங் வர முடியுமான்னு யோசித்தேன். ஆனால் கொடுத்துட்டோம், அவங்க நோட்டீஸ்லாம் அடிச்சிருக்கிறாங்களே, எல்லாம் போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு வந்துட்டேன். அதனால் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு இருப்பேன். தொடர்ந்து எனக்கு கூட்டங்கள் ஆண்டோடைய பெரிய கிருபையினாலே எந்த கூட்டங்களும் தடைபடாதபடி கர்த்தர் ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நம்முடைய உள்ளந்தரியங்களை அறிந்திருக்கிற கர்த்தர். நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய நிலை என்ன என்பதை அவர் அறிவார். ஆகவே இந்த கடைசி நாட்களில் நாம் அவருடைய சத்தியத்திலே நிலைத்திருந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டு குடும்பத்தை வளர்க்க, சமுதாயத்திலே நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாய் விளங்க இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இது வருகையின் காலம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக சமீபம். அவர் வாசற்படியிலே வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் இதை அப்படியே வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க, என்ன அப்படியே வச்சுட்டு உட்காந்துரு. சரி, ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறபடினால் இந்த வருகையில நாம் காணப்பட, எடுத்துக்கொள்ளப்பட, மறுரூபமாக நாம் ஆயத்தமாக வேண்டியது மிக அவசியம். இயேசுவினுடைய வருகை மிக சமீபமா இருக்கிறபடினால் உயிரோடு இருக்கிற நாம் ஒரு நிமிஷத்துல மறுரூபமாக வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் இயேசுவினுடைய வருகையிலே மறுரூபமாக வேண்டும். ஒருவேளை அவருக்கு முன்பதாக, அது வருகைக்கு முன்பதாக மரித்து விட்டால் ஒரு நிமிஷத்திலே நாம் உயிரோடு எழும்ப வேண்டும். அதற்குத்தான் கர்த்தர் நம்மை ரட்சித்தார், நம்மை அபிஷேகம் பண்ணினார், இந்த சபையோடு நம்ம இணைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட உபதேசங்களை தேவன் நம்ம கொடுக்கிறார். ஏனென்றால் நம்முடைய இறுதி நாட்களிலே நாம் உயிரோடு எழும்பணும். ஒருவேளை உயிரோடு இருந்தோம்னா ஒரு நிமிஷத்திலே மறுரூபமாகணும். இந்த ரெண்டு காரியத்தை மனதில் வைத்து நம்முடைய குடும்பத்தை நாம் நடத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஆண்டவராய் தெய்வமாய் இருந்து
இந்த கடைசி நாட்களிலே நமக்கு வேண்டிய போதனைகளை கொடுத்து நடத்தி வருகிறார். இந்த உலகத்திலே குடும்பத்தை ஏற்படுத்தினது கர்த்தர். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி குடும்பத்தை ஏற்படுத்தினவர் கர்த்தர். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த குடும்பத்திலே பிள்ளைகளை கொடுப்பதும் கர்த்தர் தான். அந்த பிள்ளைகளை வளர்த்து வருவதும் கர்த்தர் தான். அந்த பிள்ளைகளையும் ஒரு குடும்பமாய் மாற்றுவதும் கர்த்தர் தான். ஆகவே ஒரு குடும்பம் தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது. குடும்பத்தை விரும்புகிறவர் அவர். இந்த நாட்களில் 2 குடும்பத்தை உங்கள் மனதில் முன்பதாக நிறுத்த விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதிலே 2 விதமான குடும்பத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாட்களில் நடக்கிற சம்பவத்திலே 2 குடும்பத்தை இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் நோவாவின் குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமார் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. அதை போல இன்னொரு குடும்பம் சொல்லப்பட்டிருக்கிறது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல நடக்கும். லோத்தினுடைய குடும்ப நாட்களிலே மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும். அது அந்த காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படி நடக்கும் என்று லோத்தினுடைய குடும்பத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் என்று சொல்லி 2 குடும்பத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். சரியா? நான் இன்றைக்கும் நாளைக்கும் இந்த 2 குடும்பத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாட்கள் சமீபித்து விட்ட இந்த நாட்களிலே இந்த குடும்பத்தை ஏன் ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார்? நோவாவின் குடும்பம், லோத்தினுடைய குடும்பம். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போறது லோத்தினுடைய குடும்பம். ஏனென்றால் நோவாவினுடைய குடும்பம் எதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அது புறஜாதிகள் எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பதாக தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லோத்தின் குடும்பம் சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சத்தியத்தில் நடக்கிறவர்கள் எப்படி தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி லோத்தினுடைய குடும்பத்தை உதாரணமாக ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். நான் சொல்றது இதுவரை புரிஞ்சுதா? புரியாது. புரியல தானே? நீங்களாம் பைபிள் வாசிக்கிறீங்களா? நான் இன்னைக்கு பைபிள் பாஸ்டர் கை தூங்க பார்ப்போம். இன்னைக்கு வாசிச்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜோம் பண்ண காலையில் விட்டுருப்பாங்க, வாசிச்சிருப்பாங்க. டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்களா? இந்த பகுதியை வாசிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் வாசிக்கலையா? இந்த பகுதி வாசித்தவங்க கை தூக்குங்க. இந்த பகுதியை நான் வாசிச்சிருக்கிறேன். சரி, நிறைய பேர் வாசிக்கல, அதனால உங்களுக்கு தெரியல. நான் எப்படி பேசுறதுன்னு எனக்கும் தெரியல. சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாட்களில 2 குடும்பத்தை ஆண்டவர் உதாரணமாக சொல்லுகிறார். இந்த லோத்தினுடைய குடும்பத்தை குறித்து நமக்கு நல்லா தெரியும். சரி, அதை நான் உங்களுக்கு விளக்குறேன். லோத்தினுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? அதனால்தான் இயேசு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நீங்கள் அந்த 17ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை வாசி பாருங்க. 32ஆம் வசனம், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாட்களில நம்ம எப்படி ஆயத்தமாகணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்தை நமக்கு முன்மாதிரியாய் நிறுத்துகிறார். சரியா? நல்லா கவனிங்களேன். நான் கொஞ்சம் வேகமா பேசலாம், நிறைய பேசலாம் நினைச்சேன். ஆனா நீங்க எவ்வளவு தூரம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த லூக்கா 17ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரிக்க முடியும். முதல் 6 வசனங்கள் மன்னிப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரலும் உண்மையான சேவையை குறித்து வாசிக்கிறோம். தேவனுக்காக ஊழியம் செய்கிற உண்மையான சேவையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரலும் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, நன்றியுள்ள இருதயம் எப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நன்றியுள்ள இருதயம். 10 குஷ்டரோகிகளை பற்றி சொல்லப்பட்டு 10 பேரை ஆண்டவர் சுகமாக்கினார். ஒருத்தன் எப்படி நன்றி உள்ளவனா இருந்தான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை 37ஆம் வசனம் வரை
இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாட்களில் நடக்கிற சம்பவங்களை அங்கே நம்ம வாசிக்கிறோம். சரியா? இந்த வருகையை பற்றி சொல்லப்பட்ட இந்த இடத்துலதான் இந்த நோவாவை குறித்தும் லோத்தை குறித்தும் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இந்த லோத்தை குறித்து அவர் குறிப்பிடும் போது லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் தெளிவாய் சொல்லுகிறார். நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய சில சத்தியங்கள் இருக்குது. அது ஒரு தனி சத்தியம், நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டிய சத்தியம். சில பேர் மறந்துடுவாங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகள் என்ன செஞ்சிருவாங்க? மறந்துடுவாங்க. பிறர் நமக்கு செய்த நன்மைகளை மறந்துடுவாங்க. ஆமா, மறந்து மறந்து தூங்குவாங்க. அது வந்து சில பேருக்கு எண்ணம். உங்க பக்கத்துல யாராவது தூங்குறாங்களா பாருங்க. உங்க பக்கத்துல யாராவது அப்படி டெட் பாடி மாதிரி இருக்காங்களான்னு பாருங்க. அப்படி இருந்தாங்கன்னா தட்டி எழுப்பி தூங்காதீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்படிதான் அந்த மனுஷகுமார் வரும்போது தூங்கிடுவாங்களாம். பைபிள்ல வசனம் இருக்கு. சரியா? சில பேர் எங்கேயோ இருப்பாங்க, இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. சில பேருக்கு சர்ச்சில் இருக்கிறதே, இந்த மாதிரி ஜபத்துல இருக்கிறதே பிடிக்காது. எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டு நான் கேட்டேன்னுவாங்க. சத்தியத்தை உட்காந்து கேட்கறது அவங்களுக்கு முடியாது. மற்ற வேலைகள்லாம் இருப்பாங்க பாருங்க. சரி, நல்லா கவனிங்க. இப்ப இந்த இந்த 20ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். லோத்தின் மனைவி என்ன செய்யுங்க? நினைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் நினைவில் வைக்க வேண்டிய சில காரியத்தை, ஒரு 7 காரியத்தை வேகமா குறிப்பா மாத்திரம் சொல்றேன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 7 காரியம். உபாகமம் புஸ்தகத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அதுல 5ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், இந்த அதிகாரங்கள்லாம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய 7 காரியத்தை சொல்றாரு. நீங்க நினைவில் வச்சுக்க வேண்டிய காரியம். 1, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, உன் தேவனாய கர்த்தரை நீ நினைப்பாயாக, நினைவில் வச்சுக்கோன்றார். கர்த்தரை மறந்துடாதீங்க. என்னப்பா சார், கர்த்தரை மறந்துடுவோமா அப்படின்னு கேட்கலாம். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை வர்றது மட்டும் கர்த்தரை நினைச்சுக்கிட்டு மற்ற நாள்லாம் ஆண்டவர் இருக்கிறாரு, என் பக்கத்துல தான் இருக்கிறாரு, அவர் என்ன காண்கிறாரு என்கிற எண்ணம் நமக்கு இல்லாம இருக்கும். கர்த்தரை நினைவில் என்ன செஞ்சிடணும்? வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி ஆண்டவரை மறந்துட்டு பாவம் செய்வாங்க. ஆவிக்குரிய நிலைமையில மிக முக்கியம் கர்த்தரை நினைவில வைத்துக் கொள்வது. கர்த்தரை நினைக்கணும், அதாவது ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். அதனாலதான் தாவீது சொல்ற, கர்த்தரை எனக்கு முன்பதாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பதாக நிறுத்தி அவரை நோக்கி கொண்டிருக்கிறேன். மிஸ்வே, இடம் மாற்றி வைப்பது, அது நினைவில் இல்லாத காரியம். கர்த்தரை எப்போதும் நமக்கு முன்பதாக நிறுத்தி அவரை நோக்கி கொண்டிருக்கணும். ஆமென். நினைவில் வச்சிருக்கணும். 2வது உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, நீ எகிப்து தேசத்திலிருந்து அடிமையா இருந்ததை நினைப்பாயாக. நீ ஒரு இடத்துல அடிமையா இருந்தப்பா, அதை நினைச்சுக்கோ. உன் பழைய வாழ்க்கை, அதை மறந்துடாத. உன் பழைய வாழ்க்கையில நீ பாவத்தில் இருந்த, அடிமைத்தனத்தில் இருந்த, ஒருத்தரும் உன்னை கண்டுக்காத ஒரு நிலைமையில இருந்த, அதை நினைவுல வச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் இங்க நினைவுபடுத்துகிறார். பழச மறந்துடக்கூடாது. சில பேருடைய வாழ்க்கையில பழச மறந்துடுவாங்க. நான் எப்படி இருந்தேன், எந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் என்னை உயர்த்தினார் என்பதை நினைவுல வைக்க மாட்டாங்க. பழச என்னைக்கு மறந்துடக்கூடாது. நாம் பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம், ஒருவரும் நம்மை மதிக்காத நிலைமையில இருந்தோம். அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை உயர்த்தினார். அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். நல்ல வேலைகளை கொடுத்து, சம்பாதிக்க பணத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆபத்து நேரத்தில் நம்மோடு கூட இருந்து, பழைய நிலைமைகளிலே நம்மை நோக்கி இல்லாம இப்ப கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. பழச இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம், இப்ப நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டே வாழ்ந்துடக்கூடாது. எந்த இடத்திலிருந்து ஆண்டவர் என்ன தூக்குனாரு என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 3வது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 2, 3, 4, 5 இந்த வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா, உன்னை நடத்தின வழியை நீ நினைப்பாயாக என்று மோசே சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தின விதத்தை நீ எப்போதும் மறந்துடாத, அதை நினைப்பாயாக. அவர்கள் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை இருந்தார்கள். பலவிதமான சூழ்நிலை. குடும்பத்துல நம்ம ஆசீர்வாதமா இருப்பதற்கு தேவன் நம்மை நடத்தி வந்த வழிகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்பதான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்.
குடும்பத்தை ஆண்டவர் நடத்தின விதம் ஆச்சரியமானது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கின விதம் ஆச்சரியமானது. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம் அவர்களை வழிநடத்தினது. அவர்கள் கேட்ட ஜெபங்களை எல்லாம் ஆண்டவர் கேட்டு மாதாவின் தண்ணீரை மதுரமாக்கினார். செங்கடலிலே பாதையை உண்டாக்கினார். பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். 31 ராஜாக்களை ஜெயித்தார்கள். 7 ஜாதிகளை துரத்தினார்கள். கானான் தேசத்தை அவர் சுதந்திரித்தார்கள். அவர் வனாந்தரத்தில் நடந்து கொண்டு வரும்பொழுது ஒரு துணிக்கடை கிடையாது, ஒரு செருப்பு கடை கிடையாது, ஒரு ஹோட்டல் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு ஒரு குறைவில்லாமல் கர்த்தரை நடத்தினார். இப்படிப்பட்ட தேவன் நடத்தின வழிகளை நினைப்பாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்தின வழியை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடவே கூடாது. 4வது உபாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். இந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஓரேப் மலையை நினைப்பாயாக. ஓரேப் என்றால் சீனாய் மலை. ஓரேப் பர்வதம் எங்க இருக்குதுன்னா சீனாய் மலையில இருக்குது. நாங்க போயிருக்கிறேன், நான் இந்த சீனாய் மலை மேல ஏறி இருக்கிறேன். இந்த சீனாய் மலையில தான் ஓரேப் பர்வதம் இருக்குது. அது பரிசுத்த பர்வதம். ஏன் அதை நினைக்க சொல்றாருன்னா, அங்கதான் தேவன் அவர்களுக்கு எழுந்தருளி அவர்களுக்குரிய வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்தார். உங்களுக்கு எனக்கு ஓரே பர்வதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த சபை. நாம் கேள்வியோடு வந்த நிலைமையில, பலவிதமான திகைப்போடு வந்த நிலைமையில, கர்த்தருடைய பர்வதமாகிய சபையிலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசினார். நமக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்தார். நம்மை நடத்தி வந்தார். ஆகவே அதை மறந்துடாதீங்க, சபையை மறந்துடாதன்னு சொல்றார். தேவன் உனக்கு ஆலோசனை கொடுத்தாரே, தேவன் உன்னை வழி நடத்தினாரே, தேவன் உன்னோட பேசினாரே, தேவன் உனக்கு துணையா இருந்தாரே, உனக்கு அவ்வப்போது உனக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து கண்டித்து உணர்த்தி உன்னை வழி நடத்தின விதம், சபையிலிருந்து பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஓரேப்பிலிருந்து சீனாயிலிருந்து கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டாரே, அதை நினைவிலே வைத்துக் கொள் என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். 5வது உபாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, உபாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், நீ தேவனை கோபப்படுத்தினதை நினைப்பாயாக. அவ்வப்போது என்ன செஞ்ச தெரியுமா இஸ்ரவேல் ஜனமே, நீ தேவனை கோபப்படுத்தினாய், அதனால நான் உன்னை அழிச்சிருப்பேன். ஆனால் மோசே என்னை தடுத்ததினால் நீ உயிரோடு இருக்கிறாய், அதை நினைவில் வைத்துக் கொள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரல நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. மோசே அவளுக்காக பரிந்து பேசி ஜெபித்ததினாலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை உயிரோடு வைத்தார். அதை மறந்துடாத, நீ தேவனை கோபப்படுத்தின, அதை நினைவுல வச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தேவனை நம்ம நிறைய வேளைகள்ல கோபப்படுத்தி அவருக்கு விரோதமா எழும்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபடியினால் தேவன் நம்மை அழிக்கும் பொழுது நமக்காக திறப்பில் நிற்கிற தேவ ஜனங்களை ஆண்டவர் எழுப்பினதினாலே இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம். நமக்காக ஆண்டவர் வலது வாரசத்திலிருந்து, பிதாவின் வலது வாரசத்திலிருந்து நமக்காய் பரிந்து பேசுகிறபடியினாலே நீங்கள் நானும் உயிரோடு இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 6வது உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். இந்த வசனங்களை வாசித்து பார்த்தால், அமலேக்கியரை நினைப்பாயாக. அமலேக்கியர் ஏனென்றால் அவன் உனக்கு எதிரி, அவன் உன்னை மாம்சத்து சம்பந்தப்பட்டவன். இந்த அமலேக்கியன் மாம்ச சம்பந்தப்பட்டவன், உன்னை வாழ விடாமல் உன்னை அழிக்க நினைத்தவன். ஆகவே அதை மறந்துடாதன்னு சொல்றாரு. சத்துருவை மறந்துடாத. சத்துரு உன்னை வாழ விட மாட்டான். சத்துரு உன்னை கானானுக்குள்ளே நுழைய விட மாட்டான். உன்னை அழிக்க நினைப்பான். அந்த சத்துருவின் கிரியைகளை அழிக்க நீ மறந்துடாத, அதை நினைவில் வைத்துக் கொள் என்று சொல்லுகிறான். அமலேக் என்பவன் மாம்சத்திற்குரியவன், சம்பந்தப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரலாம் மாம்சத்துக்குரிய 7 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நினைவில வைத்துக் கொண்டு அவைகளை ஜெயிக்க வேண்டும், அவைகளை அழிக்க வேண்டும். இதை நினைவில வைத்துக் கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 7வதாக மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது உபாகமம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். உபாகமம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், மிரியாம் செய்ததை நினைப்பாயாக. எதை நினைக்கணுமா? மிரியாம் மோசேக்கு விரோதமாக எழும்பி மோசேக்கு விரோதமாக பேசினபடினால் மிரியாமுக்கு வெண்குஷ்டம் வந்தது, குஷ்டரோகம் வந்தது. தேவன் அவனை காரி துப்பினார். அதனால அவள் அழிக்கப்பட்டா. அவளுடைய நிலைமை மோசமா போயிட்டு
தேவ பிள்ளைகளுக்கு, தேவ மனுஷனுக்கு விரோதமாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாய் நீ பேசாதபடி எச்சரிக்கையாயிரு, அது உன் நினைவிலே வைத்துக் கொள் என்று ஆண்டவர் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஆமே, எல்லாவற்றையும் விளக்க நேரம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 32 அதிகாரம் 18, 19, 20 வசனத்துல நீ நினையாமற் போனால், என்னை மறந்தால் நடக்கிற விளைவுகளை அங்கே சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆகவே இங்க ஒரு காரியம் சொல்றார், நினைக்க நீ லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள். நினைக்கணும், லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள், நினைத்துக்கொள். ஏன் நினைக்க சொல்றாரு? ஏன் அந்த குடும்பத்தை நினைவுல வச்சுக்க சொல்றாரு? லோத்தின் மனைவி அனுபவித்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன? இரண்டாவது, லோத்தின் மனைவி செய்த பாவம் என்ன? மூணாவது, லோத்தின் மனைவிக்கு கிடைத்த தண்டனை என்ன? இந்த 3 காரியத்தை நம்ம இப்ப தியானிக்க போகிறோம். சரியா? ரொம்ப சொற்ப நேரத்துல நான் வேக வேகமா இதை பேசுவேன், அதனால நீங்க குறிச்சிக்கணும், கவனிக்கணும், குறிச்சிக்கணும், கவனிக்கணும். சரியா? மூணு பகுதி. இந்த குடும்பத்தை ஆண்டவர் நினைவுல வைக்க சொல்றாரு. அதுலயும் குறிப்பா அந்த லோத்து குடும்பத்தினுடைய அவன் மனைவியை நினைச்சுப்பாரு அப்படின்றார் ஆண்டவர். அவன் மனைவியை நினைச்சுப்பாரு. ஏன்னா லோத்தின் மனைவிக்கு கிடைத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன? சரியா? வருகை பற்றி அவர் பேசும்போது இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 11 வசனத்திலே இவைகள் எல்லாம் உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவு காலத்திலே நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்ட வசனங்கள். நல்ல கவனிங்க. அப்ப இந்த லோத்தின் மனைவிக்கு கிடைத்த பேர் சொல்லப்படல, லோத்தின் மனைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு கிடைத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன? சரியா? முதலாவதாக நம்பர் 1, அவளுக்கு கிடைத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வேதமோ, திருச்சபையோ, தெய்வ பயமோ, ஊழியர்களோ இல்லாத சோதம் குமாராவிலே பாவம் நிறைந்த, பாவத்தை தண்ணீராய் குடித்த அந்த சோதம் குமாரா என்று சொல்லப்படுகிற அந்த பட்டணத்தில அவளுடைய புருஷன் லோத் ஒரு நீதிமான். லோத் யாரு சொல்லுங்க? 2 பேதுரு 2 அதிகாரம் 2 பேதுரு 2 அதிகாரம் 8 வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா? 2 பேதுரு 2 அதிகாரம் 8 வசனம். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. அவன் யார்? அவன் சொல்லுங்க. லோத்து எப்படிப்பட்ட ஆளு? லோத்து எப்படிப்பட்ட ஆளு? நீதிமான், ரைச்சஸ்னஸ் பர்சன், நீதி உள்ளவன், நீதி செய்கிறவன். லோத்து சாதாரணமான ஆள் கிடையாது, நீதிமான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தம்பி, இது ஒரு டம்ளர்ல ஊத்தி வைக்க கூடாதா? நீதிமான் யார்? அவன் சொல்லுங்க. பாவம் நிறைந்த பட்டணத்துல அழிக்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே சென்ற அந்த 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 சோதம் குமாராவிலே இந்த லோத்து ஒரு நீதிமானாய் வாழ்ந்தான். நீதினா என்ன சொல்லுங்க? நீதினா என்ன? விசுவாசிக்கிறது நீதியா? சொல்லுங்க. நீதினா என்ன? உண்மை. என்னது? உண்மை. வெரி குட். அப்புறம் தேவனுடைய வார்த்தையின்படி, சத்தியத்தின்படி நடக்கிறது நீதி. சரி. அப்புறம் நீதினா என்ன? நீதினா என்ன? நீதிமான். நீதினா நீதி பாஸ்டர் அப்படின்றீங்களா? அவருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிறது. வெரி குட், வெரி குட். சரி சரி சரி. விதத்துல யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்பு ஒரு நீதிமான் என்று மத்தேயு 1 அதிகாரம் 19 வசனத்துல வாசிக்கிறோம். யோசேப்பு ஒரு நீதிமானாய் இருந்தபடியினால் தன் மனைவியை அவன் அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமா தள்ளிவிட யோசனையா இருந்தானா. எப்படி? நீதிமானா யோசேப்பு தன் மனைவியை அவமானப்படுத்த மனதில்லாமல். அப்ப நீதிமானாய புருஷன் ஒரு மனைவியை அவமானப்படுத்த மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? மனைவி புருஷனை அவமானப்படுத்த மாட்டாங்க. என் புருஷன் மாதிரி மோசமான ஆள் இல்ல பாஸ்டர்,
அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. யாரு நீதிமானா நடந்தா. அதே மாதிரி ஒரு புருஷன் நீதிமானா இருந்தானா தான் மனைவி என்ன செய்ய மாட்டாங்க, ஐயோ என் பொண்டாட்டி கூட வாழவே முடியாது பாஸ்டர் அப்படி சொல்ல மாட்டாங்க. என் பொண்டாட்டி மாதிரி நல்ல ஒரு மனைவி பார்க்கவே முடியாது அப்படி சொல்லுவாங்க. அவன் மோசமான ஆளா இருந்தாலும் சரிதான், அவன் தான் நீதிமான். மோசமான புருஷனா இருந்தாலும் மனைவி என்ன சொல்லணும், வாயை திறக்க மாட்டீங்க, ஆமா கட்டியாச்சுல நீங்க. ஏன்னா அந்த மோசமான ஆளை நல்ல ஆளா மாத்துறதுக்கு தான் கர்த்தர் உங்களை இணைச்சு வச்சிருக்கிறாரு. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் நல்ல ஆளை ஒன்னா இணைக்க மாட்டாரு. ஒரு ஆள் மோசமா இருக்கும், ஒரு ஆள் நல்ல ஆளா இருக்கும். எல்லா குடும்பத்திலயும் அப்படிதான் ஆண்டவர் இணைப்பார். ஏன் இணைப்பார்னா, நல்ல மனைவி நல்ல புருஷனா மாத்தணும் கெட்ட புருஷனை, நல்ல புருஷன் நல்ல கெட்ட மனைவி என்ன செய்யணும், மாத்தி பரலோகராஜ்யம் போகணும். ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்குதான் வச்சிருக்காரு. இவன் நல்லவல்ல, இவன் கெட்டவ, இவன் மோசமான அப்படி சொல்றதுக்கு வச்சிருக்கிறாரு இல்ல. உங்கள் நடத்தையினாலே உங்க புருஷனை ஆதாயப்படுத்தணும். புருஷன்மார் அவங்க நடத்தையினாலே மனைவி என்ன செய்யணும் சொல்லுங்க. இவன் எனக்கு செட்டே ஆக மாட்டாப்பா சார், செட் ஆகாத ஆளதான் கர்த்தர் வச்சிருப்பாரு, ஒன்னா இணைச்சு வச்சிருப்பாரு. ஆமா, கலர்ல செட் ஆகாது, குணத்துல செட் ஆகாது, உயரத்துல செட் ஆகாது. பார்த்துருக்கீங்களா நீங்க? உயரமான ஆளு குள்ளமான ஆள் தான் கிடைக்கும். நல்லா கவனி, நல்லா யோசிச்சு பாருங்க. செட் ஆகாதுதான். ஆனாலும் கர்த்தர் அப்படி செட் ஆகாத ஆளை இணைச்சி செட் ஆன ஆளை செட் ஆகாத ஆளை என்ன செய்யணும், நடத்தையினால பரலோகத்துக்கு கொண்டு வரணும். அதுக்குதான் இணைச்சு வச்சிருக்கிறாரு. அதனால போய் இந்துல போய் கல்யாணம் பண்ண கூடாது. செட்டே ஆகாத ஒரு இந்துவை போய் கல்யாணம் பண்ணிட்டு நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க, அவங்க உங்களை இழுத்து போடுவாங்க. சரியா? அதனால கிறிஸ்தவ பிள்ளைகளை செட் ஆகலானாலும் அது ஆண்டவர் ஒன்றா இணைச்சி. நீதினா என்ன? நீதினா என்னன்னா ரைட் இன் காட் சைட், தேவனுடைய பார்வையில் எது சரியோ அதுதான் நீதி. நீதினா என்ன சொல்லுங்க? ரைட் இன் காட் சைட், தேவனுடைய பார்வையில எது சரியோ அதுதான் சொல்லுங்க, அதுதான் நீதி. தேவனுடைய பார்வையில நான் சரியா நடக்கிறேன் அப்படின்னா நம்ம நீதிமானா நடக்கிறோம்னு அர்த்தம். அப்படிதானே? அப்ப தேவனுடைய பார்வையில நீதிமானா நம்ம வாழணும், அவருடைய பார்வைக்கு சரியா இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நீதிமான் அவமானப்படுத்த மாட்டான். நீதிமானாகிய யோசேப்பு அவன் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையா இருந்தானோ, யோசித்துதான் செய்வான் நீதிமான். யோசிக்காம தடுத்து போட்டு பேசுற ஆள் கிடையாது, கடகடவுடன் ஏதாவது ஒண்ணு பண்ணிடுற ஆள் கிடையாது. யோசித்து சிந்தித்து செயல்படுகிறவன் நீதிமான். ஒரு ஆமீன் வர மாட்டேது, ஒரு அல்லேலூயா வர மாட்டேது, அது தானால வரணும். அப்படிதானே? நல்லா கவனிங்க. அப்ப நோவா ஒரு நீதிமான். அப்படிதானே? ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 7:1 வாசிங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பதாக நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா. உன்னை இந்த சந்ததியில நீதிமானா பாக்குறேன்பா, அதனால உன்னை காப்பாற்ற நினைக்கிறேன். நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்பட்டதினுடைய நோக்கம் என்னவென்றால், அந்த குடும்பத்துல நோவா நீதிமானா இருந்தார். ஆமென். யார் அவன்? நீதினா என்ன? தேவனுடைய பார்வையில சரியா நடக்கிறதா நீதி. ஆமென். அப்ப குடும்பத்துல தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக பிள்ளைகளானாலும் புருஷனானாலும் மனைவி ஆனாலும் சரியா நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப லோத்தின் மனைவிக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, அவருடைய புருஷன் ஒரு நீதிமான். ரெண்டாவது, லோத்தின் மனைவி கிடைச்ச இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவளுடைய மாமனார் ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு தேவ மனுஷன். மாமனார் யாரு உங்களுக்கு தெரியும். அதாவது தேராகுக்கு 3 பிள்ளைங்க. யாருக்கு? தேராகுக்கு. ஆபிரகாம், நாகோர், ஆரான், இந்த 3 பேர். இந்த ஆரானுடைய மகன் தான் லோத்து. சரியா? ஆரான் இறந்துட்டாரு. லோத்து பிறந்த கொஞ்ச நாளுக்குள்ளாரே ஆரான் இறந்துட்டாரு. அதனால
இந்த லோத்துக்கு இப்ப தகப்பன் யாருன்னா ஆபிரகாம் தான். ஆபிரகாம் பெரியப்பா. ஆக்சுவலா ஆபிரகாம் யாரு? லோத்துக்கு பெரியப்பா. ஆனா அப்பா இறந்துட்டதுனால இந்த ஆபிரகாம் தான் இந்த லோத்துக்கு அப்பாவா, சாராள் தான் அம்மாவா இந்த லோத்தை பிரித்து கொண்டு வந்து இவனோடு கூட வைத்திருந்தார்கள். யாரு? ஆபிரகாம் தன்னோடு கூட யார வச்சிருந்தா? லோத்தை வச்சிருந்தார். இப்ப லோத்தின் மனைவிக்கு அப்ப மாமனார் மாமியார் யாரு? ஆபிரகாமும் சாராள். இப்ப இந்த மாமனார் மாமியார் யாரு அப்படின்னா, ஆபிரகாம் ஒரு தேவ பக்தி உள்ள மாமனார். இங்க இருக்கிற மாமனார் யாராவது இருந்தீங்கன்னா நீங்க எப்படி இருக்கணும்? தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கணும். விசுவாசம் உள்ள ஒரு மாமனார். அவரு தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மாமனார். தேவனோடு பேசுகிற, தேவனுடைய சிநேகிதனாக எண்ணப்பட்டவர் இந்த ஆபிரகாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல அவர் தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அவர் தேவனோடு பேசுகிற, பரிந்து பேசுகிற ஒரு மாமனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என கருமையானவர்களே, ஒரு குடும்பத்துல ஒரு மாமனார் எப்படி ஒரு புருஷன் நீதிமானா இருக்க வேண்டுமோ, ஒரு மாமனார் தேவ பக்தி உள்ள, விசுவாசத்திலே வளருகிற, தேவனோடு பேசுகிற, தேவனுடைய சிநேகிதனாக இருக்கிற ஒரு மாமனாரா இருக்கணும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 13ஆம் வசனம், இந்த வசனங்கள் எல்லாம் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அவன் இந்த பூமிக்குரிய செல்வந்தனாய் இருந்தும், வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாய் இருந்தும், இந்த பூமியின் மேல் பற்றில்லாமல் இனி வரும் பலன் மேல, கைவேலை இல்லாத தேவனுடைய ராஜ்யத்தின் மேல எண்ணமுடையவனாய் இந்த ஆபிரகாம் இருந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சரியா? அப்படிப்பட்ட மாமனாராக இந்த ஆபிரகாம் இருந்தார். மூணாவது, இந்த லோத்தின் மனைவி கிடைத்த மாமியார் யாருன்னா, விசுவாசிகளின் தாயாகிய ஒரு மாமியார். அவள் உள்ள விசுவாச ஸ்திரீ. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, தான் கர்ப்பம் செத்து போன நிலைமையிலேயும் தேவன் எனக்கு பிள்ளைய கொடுப்பார் என்று சொல்லி அவள் விசுவாசம் உள்ளவளாய் இருந்தாள் என்று அவளை குறித்து நாம் வாசிக்கிறோம். சரியா? விசுவாசம் உள்ள ஒரு ஸ்திரீ. இங்க இருக்கிற மாமியார் எல்லாம் அப்படி தேவன் மேல விசுவாசம் உள்ளவளா இருக்கணும். அது மட்டுமல்ல, இந்த சாராள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். என்ன சொல்லியா? ஆபிரகாம் யாரு? சாராளுக்கு புருஷன். யார் அவரு? ஆண்டவரா? புருஷனை எப்படி கூப்பிட்டாலாம்? ஆண்டவனே, ஆண்டவரே. எப்படியா? நம்ம எப்படி கூப்பிடுறோம்? அது வருது, அதே கேளு. எப்படி கூப்பிடுறீங்க? உங்க புருஷனை எப்படி மதிக்கிறீங்க சொல்லுங்க? மை லார்ட் அப்படின்னு கோர்ட்ல சொல்லுவாங்கல்ல, அந்த பதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவனே அப்படின்னா என்ன அர்த்தம்? மை லார்ட். அதனால கடவுளை வணங்கிடக்கூடாது. ஆனா மிகுந்த கணம், புருஷனை கணம் பண்ணின ஒரு மனைவி. மாமியார் எல்லாம் உங்க புருஷனை நீங்க கணம் பண்ணீங்கன்னா உங்க மருமகள் உங்களை பார்த்து உங்க மகனை கணம் பண்ணுவாங்க. ஒருத்தர் மட்டும் அல்லேலூயா சொல்றது கூட பயந்துட்டே ஒரு கை தூக்குறாரு. ஹல்லேலூயா. கணம் பண்ணணும். புருஷன் மனைவியை கணம் பண்ணணும், மனைவி புருஷன் என்ன செய்யணும்? அதான் குடும்பம். அதான் குடும்பம். இங்க வந்துட்டு ஏங்க நோங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அத்தான் பொத்தான்னு விட்டு வெளியில போயிட்டு ஐயோ கண்ணாமனான்னு பேசினா என்ன அர்த்தம்? அது அத்தான் நீ செத்தான்ற மாதிரி பேசக்கூடாது. அப்ப கணம் பண்ணணும். இந்த மாமியார் பாருங்களேன் எவ்வளவு முன்மாதிரியா இருந்திருக்காங்கன்னு லோத்தின் மனைவிக்கு, இல்லையா? சரி, நாலாவது, இந்த லோத்தினுடைய இந்த மனைவி கிடைச்ச இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பிள்ளைகள் ஒரு நீதிமான்கள், பரிசுத்தவான்கள். அவங்க பிள்ளைகளை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனத்துல சோதம் குமாரா ஒரு பாவம் நிறைந்த பட்டணம். இந்த பட்டணத்துல இந்த லோத்தின் மனைவிக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம்,
அவன் பெற்றெடுத்த பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளா வாழ்ந்தாங்க, பாவத்திற்கு ஈடுபடல. அதுல சோதம் குமாரா பாவத்துல தங்களை இணைத்து கொண்டு, ஐயோ இந்த உலகத்துல பாவம் செய்ய முடியாது, இப்படி எல்லாம் நடந்தாதான் இப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பாவத்தோடு தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை. இந்த பாவம் நிறைந்த பட்டணத்துல பரிசுத்தமா வாழ்ந்தாங்க. அதனாலதான் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல பிள்ளைகளை இப்ப அவங்கள காப்பாத்துற 2 புருஷர்கள் வந்துட்டாங்க. அந்த ஊரார் அந்த புருஷர்களை அறிவதற்கு ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் இப்படி சேருகிற ஒரு கூட்டம். அப்படி அந்த புருஷர்களை தேடும் போது கூப்பிடும் போது அவன் சொல்றான், லோத் என்ன சொல்றான், என் பிள்ளைகளை வேணா எடுத்துவாங்க, இவங்களை விட்டுருங்கன்றான். பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளை பாவம் செய்ய அனுப்ப யாரு இது பண்றா? லோத்து அனுப்ப பாக்குறான். உடனே ஆண்டவர் பார்த்தாரு, பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளை அனுப்பிய பாவி நினைச்சிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் குருட்டாட்டம் பிடிக்க வச்சாரு. அந்த இருக்கிறவங்க எல்லாம் குருட்டாட்டம் பிடிக்க வச்சது காரணம் இந்த இருந்த புருஷர்களை காப்பாற்றுவதற்கு அல்ல. அவர்கள் தேவனிடத்தில் வந்தவர்கள், அவர்களை காப்பாத்திக்க அவர்களுக்கு தெரியும். குருட்டாட்டம் பிடிக்க வச்சது எதுக்குன்னா, இந்த பிள்ளைகள் கட்டக்கூடாது, இந்த பிள்ளைகள் காப்பாற்றப்படுவதற்காக. நீங்க உங்க பிள்ளைகளை பரிசுத்தமா வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை பிசாசு தொடாதபடி கர்த்தரே காப்பார். அல்லேலூயா. என் பிள்ளை தானா திருந்துவான் பாஸ்டர், அவனா வரட்டும் பாஸ்டர்னா வரமாட்டான். நான் சொல்றது புரியுதா? பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்தணும். அதுக்குதான் பெற்றோர்கள் உங்களுக்கு அப்புறம் எதுக்கு பிள்ளைய கொடுத்தாரு? தானா திருந்ததுக்காக பிள்ளைய கொடுத்தாரு இல்ல. பிள்ளையை நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும், பிள்ளைகளை பரிசுத்தமா வளர்க்கணும், பிள்ளைகளுக்கு வேதம் கற்று தரணும், பிள்ளைகளிடத்துல வசனங்களை கற்றுக் கொடுக்கணும், பாடல்களை சொல்லி கொடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. எங்க பெற்றோர்கள், எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரும் ஆரம்ப நாட்கள்ல வசனங்களை படிச்சு ஒப்பிக்கணும், வசனங்களை சொல்லி தருவாங்க, பாட வைப்பாங்க, வசனத்தை சத்தமா வாசிக்க வைப்பாங்க. இப்படிலாம் சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளை பயிற்றுவிக்கணும். அப்ப இருக்கும் போதுதான் பிள்ளைகள் ஒருவேளை பாவத்துல தள்ளப்படுகிற சூழ்நிலையில கர்த்தர் அவர்களை விடுவிப்பார், அவர்களை காத்துக் கொள்வார். ஆமென், அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் ஒரு பரிசுத்தம் உள்ள பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொன்னேன், புருஷன் யாரு? நீதிமான். 2-3 பேர் தான் சொல்றீங்க, அதுக்குள்ள மறந்துறீங்க. பசி எடுக்குதோ? பசி எடுக்குதோ? சொல்லுங்க. புருஷன் யாரு? மாமனார் யாரு? தேவ பக்தி உள்ள தேவ மனிதன் இல்லையா? விசுவாசம் உள்ள தேவ மனிதன், தேவனோடு பேசுகிறவன், தேவனுடைய சிநேகிதன். ஆமென். பரிந்து பேசுகிறவன். ஆமென். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் மேல் பற்றில்லாதவன், அவன் தான் மாமனார் ஆபிரகாம். மனைவி யாரு? விசுவாசம் உள்ள ஒரு ஸ்திரீ. அப்புறம் புருஷனை கணம் பண்றவ, அது சொல்ல மாட்டீங்களே. புருஷனை கணம் பண்ணின ஒரு ஸ்திரீ, முன்மாதிரியாய் வாழ்ந்த ஒரு ஸ்திரீ. பிள்ளைகள் யாரு? பரிசுத்தம் உள்ள பிள்ளைகள். என்ன பாக்கியம் பாத்தீங்களா? இதானங்க குடும்பத்துக்கு தேவை. குடும்பத்துக்கு வேற என்ன தேவை? புருஷன், மாமனார், மாமியார், பிள்ளைகள். மாமனார், மாமியார், நாத்தனார், கொழுந்தனார், எல்லா நாரும் நாரா பிஞ்சு கிடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எல்லா நாரும் போட்டு ஒன்னா கட்டி இருந்து ஒன்னா இருந்தா தான் நல்லா இருக்கும். அப்படிதானே? கொழுந்தனார், மாமனார், மாமியார், அந்த நார் இந்த நார் எல்லா நாத்தனார் எல்லா நாரும் நாரி போய் கிடந்துச்சுன்னா எல்லாத்துலயும் சமாதானமா இருந்து ஒன்னா இருந்து ஐக்கியப்பட்டு அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். சரி, அடுத்தது இன்னும் ஆசீர்வாதம் என்ன பாருங்க. லோத்தின் மனைவி கிடைச்ச ஆசீர்வாதம். 5வது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் போன இடத்திலெல்லாம் பலிபீடம் கட்டி தேவனை ஆராதித்தான். இந்த லோத்தும் அவன் மனைவியும் அந்த பிள்ளைகளும் ஆபிரகாமோடு கூட பல வருஷம் இருந்தாங்க. இருக்கும்போது ஆபிரகாம் பலிபீடம் கட்டி ஆராதித்த அந்த வேளைகளில் எல்லாம் இந்த லோத்துக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைத்தது. தேவனை ஆராதிக்கிற ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்திற்கு, ஒரு தேவனுடைய பிள்ளை கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஒரு சபையில வைத்து உங்களை ஆராதிக்க வைப்பாரானால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஒரு ஆமென் வரமாட்டீதே. ஆமென். ஒரு சபையில கர்த்தர் உங்களை வச்சிருந்து கர்த்தரை பலிபீடத்துல அந்த தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது லோத்தின் மனைவி கிடைச்சது. தேவனை ஆராதிக்கிற ஆசீர்வாதம். எனக்கு கருமையானவர்களை எதை மிஸ் பண்ணாலும் ஆராதனை மிஸ் பண்ண கூடாது.
சபையினுடைய ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது, சபையினுடைய உறவை விட்டுறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த 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 குடும்பம் தனி குடும்பம், சபையாராய் சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு குடும்பமாய் கர்த்தர் இவர்களுக்கு கிருபையாய் இரக்கம் பாராட்டினார். ஆகவே குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம், தனி ஜெபம் ரொம்ப முக்கியம், சபையாரா பண்ற ஜெபம் முக்கியம், ஆராதனை பலிபீடம் ரொம்ப முக்கியம். இது லோத்தின் மனைவி கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆறாவதா சொல்றேன், ஆறாவதா ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். இதை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, சோதம் கொமாராவிலே நடக்க போகிற அழிவை முன்கூட்டியே தேவ தூதனிடமிருந்து கேட்டவர்கள். சரியா? இந்த வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை. சரி வாசிங்க 12:13. யார் இருக்கிறார்கள்? நல்லா கவனிங்க. இங்க ஆண்டவர் வரப்போகிற அழிவை முன்கூட்டியே அவனுக்கு அறிவிக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஆசீர்வாதமா இல்லையா? இல்லையா? ஆசீர்வாதம் தானே. இப்ப நாளை ஒரு அரை மணி நேரத்துல ஒரு பூமி எதிர்ச்சி வரப்போகுது. வராதா? ஒரு அரை மணி நேரத்துல பூமி எதிர்ச்சி வரப்போகுது. நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம இங்க உட்கார்ந்துருப்போமா? எந்த ஓடு நம்ம தலை மேல விழுமோன்ட்டு வெளில ஓடுறோம்ல, ஓடுமோ ஓட மாட்டீங்களா? சொல்லுங்க. பாதுகாப்போம்ல, அப்படித்தானே? வரப்போகிற அழிவை முன்கூட்டியே நமக்கு இதெல்லாம் தெரியாம போச்சு பாஸ்டர். தெரிஞ்சதுன்னா கவனமா இருந்திருப்போம் பாஸ்டர், தெரிஞ்சதுன்னா என்னை பாதுகாத்திருப்போம் பாஸ்டர், தெரிஞ்சிருந்தா நான் உஷாரா இருந்திருப்போம் பாஸ்டர், இதெல்லாம் தெரியாம போச்சு பாஸ்டர் அப்படின்னு சொல்றோம்ல. வரப்போகிற அழிவுகளை, பிரச்சனைகளை, துன்பங்களை ஆண்டவர் நமக்கு முன்கூட்டியே அறிவிப்பது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அதனால்தான் தானியேல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார் என்று தானியேல் சொல்லுகிறார். அந்த பாபிலோனிலே 7 வருஷங்கள் பஞ்சங்கள் வரும் என்று சொல்லி தானியேல் தரிசனத்தை பார்த்து சொல்றாரு. உடனே தானியேலையே என்ன சொல்றாங்க? தானியேலே நிரூபிக்கிறார். யோசேப்பினுடைய காலத்துல அப்படி நடந்தது. பார்வோன் காலத்துல யோசேப்பு, பார்வோன் சொப்பனம் கண்டு சொல்றான், யோசேப்பு அதுக்கு விளக்கம் கொடுக்கிறான். 7 வருஷம் பஞ்சம் வரும். அப்ப பார்வோன் என்ன பண்ணிட்டான்? யோசேப்பையே தலைவனாக்கிட்டான். யோசேப்பை தலைவனாக்கி அந்த முதல் 7 வருஷம் ஆசீர்வாதமான வருஷத்துல நிறைய தானியங்களை சேர்த்து வைக்கவும், எகிப்து தேசம் முழுமைக்கு ஆகாரம் கிடைக்கவும், ஏன்னா அடுத்த 7 வருஷம் கொடிய பஞ்சம் வர்றத முன்கூட்டியே தேவன் அவனுக்கு அறிவித்தார். வரப்போகிற அழிவுகளை, இனி இந்த கடைசி காலத்துல பலவிதமான அழிவுகள் நடக்கும். ஏன்னா இந்த லோத்து, சோதம் குமாரா, சோதம், இந்த லோத்துவும் நோவாவை குறித்து ஆண்டவர் குறிப்பிடுறது நோக்கம் என்னவென்றால், கடைசி நாட்கள்ல அழிவு வரும். அது நாளைக்கு உங்கள்ட்ட பேசுறேன் பாருங்க. அழிவு வரும். அப்ப அந்த அழிவின் நாட்கள்ல நம்மளை காத்துக்கொள்வதற்கு நமக்கு முன்கூட்டியே ஆண்டவர் தெரிவிப்பார். என்ன நடந்தாலும் ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுது, கவனமாரு, எச்சரிக்கையாரு. ஆண்டவர் அறிவிக்கிறவர். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவாரு, உன்னை நடத்துவாரு, உன்னை கொண்டு போவார், கொட்டுவார்ன்றது ஆசீர்வாதம் இல்ல. வரப்போகிற பிரச்சனைகளை முன்கூட்டி அறிவிக்கிறது ஆசீர்வாதம். நம்ம எந்த ஆசீர்வாதத்தை காப்ப தெரியுமா? கொட்டணும்ன்ற ஆசீர்வாதம். அப்படிதானே? இல்ல 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 இல்ல, ஜாக்கிரதையாரு, எச்சரிக்கையாரு, கவனமாரு. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இத சொன்னா நிறைய பேர் கோபம் வரும். ஒழுங்கா நட, ஜாக்கிரதையாரு, இயேசு சீக்கிரம் வர போறாரு, கவனமாரு, தூங்காத, இப்படிலாம் சொல்லும் போது நம்மளுக்கு கோபம் வரும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாகாமல் மேலாக்குவார். நீ போய் நல்லா தூங்கு அப்படின்னா, என்ன அழகா பேசுறாரா, அது ஆசீர்வாதம் கிடையாது. ஒழுங்கா நட,
ஜாக்கிரதையாரு. யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கம் அப்படிதான். ஏய் ஜாக்கிரதையாரு, 2 வச்சிருந்தா கொடுத்துரு, அடுத்த மனையை பார்க்காத, ஒழுங்காரு, இப்படிதான் பேசுவான். கோடரி வச்சிருக்கிறார் ஆண்டவர், வெட்டி போடுவாரு. வேறருக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? ஆமா, அதை வச்சிருக்கிற, கவனமா இரு. இதான் ஆசீர்வாத பிரசங்கம். நீ நல்லா தூங்கு, சூப்பராரு, உனக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணி முடிச்சிட்டாரு, நீ ஜோம் பண்ணவே வேணாம், நீ பட்லே வா, 1.5 மணி உட்காந்துட்டு போயிடு. இது உன்னை சாபத்துக்குள்ள நடத்துற பிரசங்கம், உன்னை நரகத்துக்கு நேரா நடத்துற பிரசங்கம். சத்தியம் என்பது அதுல கண்டித்து உணர்த்துதல் இருக்க வேண்டும், அப்படிதானே? முன்கூட்டியே ஆண்டவர் நமக்கு தெரிவிப்பார், ஆண்டவர் முன்கூட்டியே அறிவிப்பார். இதெல்லாம் இந்த லோத்தின் மனைவி கிடைச்ச ஆசீர்வாதம். 7வது ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா இந்த லோத்தின் மனைவிக்கு? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அவன் தாமதித்த போது கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தின் கையை பிடிச்சு கொண்டு போய் வெளியே விட்டாங்க. கவனிங்களா, தாமதித்துக் கொண்டிருந்தான். அழிவு வரப்போது, பிரச்சனையை பார்க்க போறாங்க, தாமதம். உடனே அவங்க சும்மா இல்ல, தாமதித்துக் கொண்டிருந்தனால அவன் கைய மனைவி கைய என்ன பண்றாரு? அவர் அங்க நின்றுட்டு வேடி கட்டுறாரா? வச்சிருக்க, டக்குன்னு கீழே வைங்க, எல்லாரும் உங்களை பாக்குறாங்க. இங்க பாரு, இங்க பாரு, முக்கியமான ஒரு பிரச்சனை பண்றேன், யாரோ ஒருத்தர் வந்து அங்க பார்த்துட்டு இப்படிதான் லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆயிட்டான். அதைத்தான் இப்ப அடுத்து பேச போறேன். எப்படி அடுத்து பேச பாருங்க, உங்களுக்காக தான் பேசுவேன். இங்க என்ன ஆச்சுன்னா, இவங்க தாமதிச்சுட்டு இருக்கிறாங்க. உடனே தூதர்கள் வந்தவங்க அதை இறக்கப்பட்டு கைய பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போறாங்க, தர தர தரன்னு. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஒரு வேலை விட்டுருந்தா வச்சுக்கோங்க, இவங்க சாம்பல், அத்தனை பேர் சாம்பல் ஆயிருப்பாங்க. அத்தனை பேர். வானத்திலிருந்து அக்கினி இறங்குனுச்சு, ஊற்றப்பட்டது. சோதோம் கொமோராவில் ஒருத்தரும் தப்பல. இவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினால் இவனுடைய மனைவியினுடைய பிள்ளைகளுடைய கரத்தை பிடிச்சு வெளியே இழுத்துட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த வருஷத்துல இந்த நாள்ல நம்ம கடந்து வந்திருக்கிறோம்னா, ஆண்டவர் நம்ம கரத்தை பிடித்து கொண்டு வந்ததுனாலதான் நாம் இந்த சுனாமிற்கு தப்பி, அநேக அழிவுகளுக்கு தப்பி கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை கரம் பிடிச்சு நடத்தாவிட்டால் நாம் இங்க வந்திருக்கவே முடியாது. நாம் இங்க வந்திருக்கவே முடியாது. நம்ம வந்திருக்கவே முடியாது. ஆண்டவருடைய துணைதான். அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. கைத்தட்டி பாருங்க. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா. எல்லாம் கைத்தட்டி சத்தமா பாருங்க. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே
அந்த காட்டும் கரங்கள் தான் நம்மை நடத்தி வந்தது. இந்த லோத்தின் மனைவி கிடைச்ச ஆசீர்வாதம் ஒண்ணு என்ன சொல்லுங்க? புருஷன் ஒரு நீதிமான், மருமகன் மாமனார் தேவ பக்தி உள்ளவர், மாமியார் விசுவாசம் உள்ள ஒரு ஸ்திரீ, பிள்ளைகள் தேவ பக்தி உள்ள பிள்ளைகள், அப்புறம் பலிபீடம் கட்டி தேவனை ஆராதிக்கிற ஆசீர்வாதம். அடுத்தது ஆறாவது, அழிவை முன்கூட்டியே அறிவித்த தேவன், அழிவை முன்கூட்டியே அறிந்தவர்கள். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏழாவது, தேவன் அவருடைய கரத்தை பிடிச்சு தாமதித்துக் கொண்டிருந்த பொழுது கொண்டு போய் விடுவித்தார். 7 ஆசீர்வாதங்கள், 7 ஆசீர்வாதங்கள் இந்த லோத்துக்கும் லோத்தின் குடும்பத்திற்கும் ஆண்டவர் செஞ்சார். லோத்தின் மனைவிக்கு செஞ்சார். ஆனா இந்த லோத்தின் மனைவி செஞ்ச பாவம் என்னன்னா, லோத்து மனைவி செஞ்ச பாவம் என்ன? ஆண்டவர் அவனுடைய பலவீனத்தை அறிஞ்சு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 19, வெளியே இழுத்து கொண்டு போய் விட்ட பின்பு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னால திரும்பி பார்த்துறாத, இந்த இடத்துல எங்கேயுமே நிக்காத, நீ அழியாதபடிக்கு எங்க போ, மலைக்கு ஓடி போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காத, திரும்பி பார்க்காத, சமபூமியில எங்க நிக்காத, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடு. ஏன்னா இவ திரும்பி பார்ப்பான்னு தெரியும். இப்ப நீங்க திரும்பி பார்த்தீங்களா ஒரு ஆளை, அந்த மாதிரி அவ திரும்பி பார்ப்பான்னு தெரிஞ்சுதான் சொல்றாரு. திரும்பி பார்க்காத, பின்னிட்டு பார்க்காத, எங்கேயுமே நின்றாத, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடு. உடனே இவங்க பலவீனத்தை அறிஞ்சுதான் ஆண்டவர் சொல்றாரு. நிறைய வேலைகள்ல நம்முடைய பலவீனம் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம யாரு, நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன பண்றோம், நம்ம நிலைமை என்ன, நம்முடைய காரியம் என்னன்னு ஆண்டவருக்கு என்ன செய்யும்? நல்லா தெரியும், நல்லா தெரியும். நம்முடைய பலவீனத்தை அறிந்து ஞாயிற்றுக்கிழமையில நம்மோட பேசுவார். பைபிள் வாசிக்கும் போது நம்மோட பேசுவாரு. இதை செய்ய, இதை செய்யாத, இங்க போ, இங்க போகாத, இத பண்ணு. நம்முடைய பலவீனத்தை அறிஞ்சுதான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது உங்க பாஸ்டர் டெய்லி வசனம் போடுவார். டெய்லி. ஆமா, அது எங்களாலே படிக்க முடியாது. அவ்வளவு வசனம் வரும், டெய்லி வார்த்தை வரும், டெய்லி உங்களுக்கும் வரும். அது ஏதாவது ஒரு ஆலோசனை இருக்கும், ஏதாவது ஒரு புத்திமதி இருக்கும். எதுக்கு அது? எதுக்கு அது? ஆண்டவர் நம்முடைய பலவீனத்தை அறிந்து, நம்முடைய குறைகள் என்னன்னு அறிந்து, இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் மூலம், வசனத்தின் மூலம், ஆலயத்துல சபையின் மூலம் ஆண்டவர் சொல்லுவாரு. அதுக்குதான் அந்த வசனம், அதுக்குதான் அந்த வார்த்தை. காலையில எழுப்பி படிப்பேன் நானு. என்னடா பாஸ்டர் கேசவன் ஏதோ போட்டிருக்காரு அப்படின்னு பட்டு வாசா, அதுல 2-3 வசனம் இருக்கும், அதுல ஒரு கருத்து இருக்கும், அதுல ஒரு இது இருக்கும், ஜெபம் இருக்கும். வாசிக்கிறீங்களா? வாசிக்க மாட்டீங்களா? அவருக்கு ஒரு வேலை கிடையாதுங்க, டெய்லி ஒரு வசனம் அனுப்புவாருங்க அப்படின்றீங்களா? நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? உங்க தவற கண்டித்து உணர்த்துறாரா? நான் உன்னோடைய கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கணும்னு ஆண்டவர் பேசுறாரான்னு. ஆண்டவர் பேசுறாரா? என்ன அழகா பேசுறாரு. கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தர் நேத்து ராத்திரி என்னோட பேசினாரு அப்படின்னு சாட்சி வேற சொல்லுவோம். நீ ஒழுங்கார இந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு பேசியிருப்பாரு. அதை சொல்ல மாட்டோம். எப்படி? இந்த கனெக்ஷனை கட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. அதை சொல்லுவோம். மாயின்னு கர்த்தருக்கு சோத்திரம், நான் ஒரு தப்பான கனெக்ஷன்ல இருந்தேன், இதை கட் பண்ண சொன்னார் ஆண்டவர் சொல்லுமா? சீச்சி, இது பிசாசு பேசுறப்பா, அப்பாலே போய் சாத்தானே. எப்படியா? அது பிசாசு பேசுவானா? அதை எப்படி பாரு. ஆண்டவர் நம்முடைய பலவீனத்தை அறிஞ்சு நம்மகிட்ட பேசுவாரு. அதை நம்ம கேட்டுக்கொண்டு குடும்பத்தை பாதுகாக்கணும், அதன்படி நடக்கணும். பின்னிட்டு பார்க்காதேன்னு சொல்றாரு. இவ திரும்பி பாப்பான்னு தெரியும், திரும்பி பாப்பான்னு தெரியும். பின்னிட்டு பார்க்காத, இந்த இடத்துல நிக்காத, மலைக்கு ஓடு. ஆனாலும் கெஞ்சி கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட. சில வேலை முடியலன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த மாதிரி மலைக்கு ஓட என்னால முடியாது, இந்த கிராமத்துக்கு போறேன், என்னை தப்பிக்க வைங்கன்னு சொன்னா சரி போ, பொழைச்சி போன்னு விட்டுருவாரு. ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் செய்யணும். அதை
இல்ல நீ மட்டும் என்னை காப்பாத்திருவிட்டு நான் இங்க போனேன்னு சொன்னா அங்க நிச்சயமா அந்த இடமும் அழிஞ்சிருக்கும். சரியா? கேட்டு கேட்டு செய்யணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் ஒண்ணு சொல்றாருன்னா கவனமா கவனிக்கணும். இந்த கனியை புசிக்காத, இதை தொடாத அப்படி சொன்னாருன்னா அது கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இவ செஞ்ச பாவம் ஆண்டவர் சொன்னதுக்கு இவ கீழ்ப்படியல. என்ன செஞ்சா? பின்னிட்டு பார்த்தாள். சின்ன பார்வைதாங்க வாழ்க்கைய மோசமாயிட்டு. ஒரு சின்ன பார்வை, ஒரு சின்ன ஈதா என்னதான் தைலத்தையே நார பண்ணும்னு வசனத்துல வாசிக்கிறோம். ஒரு செத்த ஈ முழு தைலத்தை என்ன செஞ்சிடும்? சிறுநரி, குழி நரின்னு வாசிக்கிறோம் பைபிள்ல. இது நம்ம தோட்டத்தையே கெடுத்துருமா. சின்ன காரியம்தான், சின்ன பார்வை. அது பார்வையில கண்ல ஒரு கட்டுப்பாடு தேவை. ஆமென். லூக்கா 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். சரீரத்தின் விளக்கு. ஆதியாகமம் 3:6 அது பார்வைக்கு இன்பமா இருந்தது. அந்த கனி அவ கண்ணால பார்த்ததுனாலதான் அவ பாவம் செஞ்சா. யோசுவா 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ஆகான் அதை கண்டு இச்சித்தான். ஆண்டவர் சொன்னா தொடக்கூடாதுன்னு சொன்னாரு. எரிகோவுல ஒண்ணுதையும் எடுக்கக்கூடாதுன்னாரு. அவன் கண்டு இச்சித்தான். சிம்சோன் உன்னுடைய கண்ணுக்கு தெளிலால் பிரியமானவளாய் இருந்தாள். தாவீது இன்னும் வரை ரிமார்க்கு, உப்பரிகையின் மேல் அவன் கண்ணு சும்மா இல்ல, இன்னும் வரலாம் அவனை பத்தி தவறா பேசுறோம். இப்படி பார்வை லோத்தின் மனைவிக்கு பொருளாசையை காட்டுகிறது. அவளுக்கு இருந்த பொருளாசை திரும்பி பார்க்க வைத்தது. கீழ்ப்படியாமையை காட்டுகிறது. கீழ்ப்படியாமை. தேவன் சொன்னார், தெளிவா சொன்னாரு, பின்னிட்டு பார்க்காதேன்னு. கீழ்ப்படியாமையை காட்டுகிறது. மூணாவது, உலக வாழ்க்கையின் மேல் உள்ள ஆசையை காட்டுகிறது. கீழ்ப்படியில உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அவிசுவாசத்தை காட்டுகிறது. மூன்றாவது, அவர் சொன்னது நடக்காது. அவிசுவாசம். அவிசுவாசம். லோத்தின் மனைவி கிடைச்ச தண்டனை என்ன தெரியுமா? மூணாவது பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். லோத்தின் மனைவி கிடைச்ச தண்டனை திடீர்னு சடன்லி அவள் டெத். உயிருள்ளவள் சடுதியாய் உயிரற்ற சடலமானாள். லோத்தின் மனைவி கிடைச்ச 7 ஆசீர்வாதம் சொன்னேன். லோத்தின் மனைவி செய்த தப்பு என்னன்னு சொன்னேன். லோத்தின் மனைவி கிடைத்த தண்டனை என்ன தெரியுமா? உயிருள்ளவளா போயிட்டே இருந்தவ திரும்பி பார்த்து சடன் டெத். அவள் மனம் திரும்ப நேரமே இல்லை. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னை திரும்ப என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு. அதனாலதான் சொன்னாரு, லோத்தின் மனைவி நினைத்துக்கொள். கடைசி காலத்துல நீங்களும் நானும் கடைசி நிமிஷத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் உங்களை பயமுறுத்த வரல, ஆனா எச்சரிக்கையா இருக்க சொல்ல விரும்புகிறேன். குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், கணவன் மனைவி, பெற்றோர்கள், பெரியவர்கள், மாமனார் மாமியார் ரொம்ப கவனமா எச்சரிப்பாய் வாழ வேண்டிய ஒரு காலம். மரணம் யாருக்கு எப்படி வேணாலும் வரலாம். அந்த மரணத்தை மகிழ்ச்சியோடு சந்திக்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவளுக்கு என்ன தெரியுமா? மரணம் சடன் டெத்துங்க. திரும்பி பார்த்தா உப்பு தூணாயிட்டா. வேதத்தில் ஒப்பினி பினேகாஸ் மனம் திரும்பல. ஏலியின் பிள்ளைகள் ஒரே நாள்ல செத்து போனார்கள், வெட்டுண்டு விழுந்தார்கள். அனனியா சப்பீராள் மனம் திரும்ப நேரம் இல்ல, பொய் சொன்னார்கள், உடனே மரித்தார்கள். ஏரோது புலமுழுந்து செத்தான். இப்படி வேதத்தில் அநேக சடன் டெத்த பத்தி வாசிக்கிறோம். அதே போலத்தான் அந்த லோத்தின் மனைவியும் மனம் திரும்ப நேரம் இல்லை. அதனால்தான் வருகையின் நாட்களில் லோத்தின் நாட்களில் நடந்தது போல நடக்கும் என்று சொல்கிறார். என கருமையானவர்களே, நீங்களும் நானும் வாழ்கிற இந்த கடைசி காலத்துல மிக எச்சரிப்பாக நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டும். தேவன் நம்மை எச்சரிக்க விரும்புகிறார். ஏனோ என்று வாழ்ந்து விட்டு பாவத்திலே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்து விடுகிற ஒரு காலம் இது. சத்துரு அநேகரை நரகத்திற்கு தள்ள எத்தனிக்கிறான். ஆனால் தேவன் நம்மை எச்சரிக்கிறார். கவனமாறு, ஜாக்கிரதையாரு, தெளிந்த புத்தியாரு. அப்படி பேதுரு எழுதும்போது எழுதுற, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க, எச்சரிப்பா இருங்க. பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று இருந்தார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்கிறான்? வஞ்சிக்கிறான். கவனமா இரு ஆண்டவர் தான் சொல்ற.
எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசின வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து தியானிச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகையில நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிற டைம் ஆகி போச்சு. ஒரு அழகிய கிராமம், அந்த கிராமத்துல ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாள் அந்த கிராமம் முழுவதும் இணைந்து ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்களாம். அந்த கிராமம் முழுவதும் இணைஞ்சு ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாரும் இணைஞ்சு என்ன செய்வாங்க? பண்டிகை. அந்த பண்டிகையில எல்லாரும் விளையாட்டு, சாப்பாடு எல்லாம் ஒன்னா செஞ்சு இந்த கிராமமே எல்லாம் குடிசை வீட்டு ஏழை ஜனங்க எல்லாம் கொண்டாடுவோம். கொண்டாடிட்டு அன்னைக்கு டயர்டா ராத்திரில 11 மணிக்கு மேல எல்லாம் தூங்க போயிட்டாங்க. எல்லாரும் தூங்க போயிட்டாங்க அந்தந்த கிராமத்து அந்த வீட்டுக்கு. ஒரு வீட்டுல ஒரு குழந்தை வச்சிருக்கிறவங்க தூங்கவே முடியல. ஏன்னா பக்கத்துல ஒரு நாய் குலைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த வீட்டுக்காரங்களும் ரொம்ப கோபம், என்னடா இந்த நாய் நம்மளை குலைச்சு நம்மளையும் தூங்க விடல, இந்த பிள்ளையும் தூங்க விடலையேன்னு சொல்லி அந்த வீட்டுக்காரன் போய் அந்த நாயை போய் ஒரு கொம்பை எடுத்து அடின்னு அடிச்சிட்டான். அடிச்சுட்டு அது கம்முன்னு இருந்துச்சு. திருப்பி வந்து படுத்தான் பாருங்க. படுக்குனா திரும்பி நாய் குலைக்குது. இந்த பிள்ளையும் தூங்கல. உடனே எனக்கு பயங்கர கோபம். திரும்பி போய் கம்பை எடுத்துட்டு போய் நல்லா அடின்னு அடிச்சிட்டான். அது கம்முன்னு இருந்துச்சு. அடி வாங்கிட்டு அடி தாங்க முடியாம திரும்பி வந்து படுத்தான். படுத்துட்டு குழந்தைய படுக்க வைக்கிறான். திரும்பி நாய் குலைக்குது. தூங்க முடியல, இந்த குழந்தைய தூங்க வைக்க முடியல. கோவம் வந்துட்டு அவனுக்கு. இந்த நாயை உசுரோட வைக்க கூடாது, கொன்னே தீரணும். கத்தி எடுத்துட்டு போயிட்டான். கத்தி எடுத்துட்டு போய் வெட்ட போயிட்டாங்க. வாங்கினா பாருங்க, அது குலைக்கிறத இப்பாட்டாம ஒண்ணு பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குது. என்னடா குலைக்குதாங்க பார்த்தா அப்பதான் தெரியுது ஒரு குடிசை வீடு புகையா வருது, பத்திக்குச்சு. உடனே ஆஹா ஒரு குடிசை வீடு எரியுதுன்னு சொல்லி அங்கேயே போட்டுட்டு கத்தியெல்லாம் போட்டுட்டு அந்த வீட்டுல போய் எழுப்புறான். அவங்களுக்கு தெரியல, டயர்டா படுத்துங்கிறாங்க. வீடு ஒரு பக்கம் எரியுதே தெரியல. இவன் போய் எழுப்பி உங்க வீட்டுல புகை வருது, எரிது பாருங்க, அங்க பாருங்க சொல்லி அது மலன்னு பத்திடுச்சு. அந்த வீடு பத்தி அது பக்கத்துல இருக்கிற எல்லா வீடுக்கும் தீ பரவிடுச்சு. எல்லாம் குடிசை வீடு. மலன்னு தீ பரவி எல்லா வீடும் எரிஞ்சிருச்சு. இவங்க என்ன பண்ணாங்க? ஒருத்தர் வீடு ஒருத்தர் மாத்தி எல்லாரும் வீட்லயும் போய் எல்லாரும் எழுப்பிட்டாங்க. அப்படி எழுப்பலன்னா நிறைய பேர் செத்துருப்பாங்க. எல்லாம் டயர்டா தூங்குறாங்க. எல்லாரையும் ஒருத்தர் எழுப்பி எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஊர் தலைவர் வந்தார். யாராவது இறந்துட்டாங்களாப்பா, யாராவது செத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டார். இல்ல யாரும் சாகல, நம்மளாம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் இவர் தான் எங்களை வந்து எழுப்புனாரு. எங்க வீடு எரியுறதே தெரியல, ஏதோ ஒண்ணு பத்திக்குச்சு, எப்படி வச்சதுன்னு தெரியல, இவர் தான் எங்களை எழுப்புனாரு. அப்ப அவர் சொன்னாரு, இதுக்கு நான் காரணம் கிடையாது, ஒரு நாய் தான் குலைச்சுது. அந்த நாயை 2 தடவை நான் அடிச்சேன், 3வது தடவை அந்த நாயை வெட்டவே போயிட்டேன். ஆனாலும் அது நிப்பாட்டாம குலைச்சுது. அந்த நாய் குலைச்சதுனாலதான் இந்த வீடு எரிஞ்சது எனக்கு தெரியும், இல்லாட்டா நிறைய பேர் செத்துருப்போம். உடனே இந்த ஊர் தலைவர் சொன்னார், பரவாயில்ல பாத்தீங்களா, நான் எவ்வளவு நன்றி உள்ள விலங்கு, நம்மளெல்லாம் காப்பாத்திருச்சுன்னு சொல்லி அந்த நாயை கூட்டுவாங்க, நம்ம வளர்ப்போம். அதான் யாரும் சாகலை, நம்ம வீடு கட்டிக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம், யாரும் சாகலை, இந்த நாய் தான் இதுக்கெல்லாம் காப்பாத்துச்சு. சரின்னு அந்த நாய் குலைச்ச இடத்துல இவர் போய் பார்த்தா அந்த நாய் கருகி செத்து கிடக்குது. என்னடா அந்த நாய் கருகி செத்து கிடக்குது, இந்த நாயால தானே நம்ம எல்லாம் காப்பாற்றப்பட்டோம், இந்த நாய் தானே நம்ம எல்லாரும் காப்பாத்துனுச்சு, இந்த நாய் கருகி செத்து கிடக்குதே அப்படின்னு பார்த்தா அந்த நாய் கழுத்துல ஒரு இரும்பு சங்கிலியால கட்டப்பட்டு ஒரு ஜன்னல் கம்பியில அது கட்டப்பட்டிருந்தது. நாய் குலைச்சுதான் எல்லாரும் காப்பாற்றப்பட்டார்கள். நாயால தான் இத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க. ஆனா நாய் இரும்பு சங்கிலியினால கட்டப்பட்டிருந்ததினால் அந்த நாயால தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், உங்களுடைய குடும்பம் ஒரு நல்ல குடும்பமா இருக்கலாம். இந்த லோத்தின் மனைவிக்கு புருஷ நீதிமான், மாமனார் ஒரு தேவபக்தி உள்ள மாமனார், மாமியார் தேவபக்தி உள்ள விசுவாச ஸ்திரீ, பிள்ளைகள் பரிசுத்த பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற ஆசீர்வாதம். இனி நடக்க போகிற சம்பவங்கள் அவளுக்கு அறிவிக்கப்பட்டது. தாமதித்த போது கையை பிடிச்சு கர்த்தர் வெளியே கொண்டு போறார். ஆண்டவர் அவளிடத்தில் அவள் பலவீனத்தை அறிஞ்சு சொல்றாரு, பின்னிட்டு பார்க்காதே, திரும்பி பார்க்காதே. எல்லாம் சொன்ன பிற்பாடு இவளுடைய முடிவு பரிதாபம். ஏன் தெரியுமா? உலக ஆசையினால், பின்னிட்டு பார்க்கிற அந்த கீழ்ப்படியாமையினால் இவள் கட்டப்பட்டிருந்தாள். என் கருமையான தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருந்தும் ஏதோ ஒரு காரணத்தில் கட்டப்பட்டிருப்பாயானால் உன்னுடைய முடிவு பரிதாபம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்,
சபையின் விசுவாசியா இருக்கலாம், பாட்டு பாடலாம், ஆராதிக்கலாம், பைபிள் வாசிக்கலாம், உங்க பிள்ளைகள் உங்க பெற்றோர்கள் நல்லதா வாழலாம். ஆனா நீங்க எதிலையாவது ஒன்றத்துல கட்டப்பட்டிருப்பீங்களே, ஆனா இந்த மத்தியான வேளையில கர்த்தர் அந்த பாவ கட்டை அறுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஓ ஹalleluya. ஓ ரியாந்தரபஷதுராய். கர்த்தர் உங்களை தொட வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க நல்லா இருந்துச்சு பாஸ்டர் பிரசங்கம், அப்படி கேட்டு போ, நான் வரல, அல்ல கேட்கறதுக்காக நான் வரல. நீங்க ஒவ்வொரு சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் எதுலையாவது ஒரு இதுல நீங்க கட்டப்பட்டிருக்கலை, ஆனா கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். உங்களுடைய முடிவு சமாதானமா இருக்கணும், பரிதாபமா போயிடக்கூடாது. ஆண்டவர் என்ன தொடணும் பாஸ்டர், ஆண்டவர் என்ன விடுவிக்கணும் பாஸ்டர், எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கன்ற கை தூக்கும் பார்ப்போம். எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். கை தூக்கணும், எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. கை தூக்கணும், எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. ஹalleluya. ஆண்டவர் என்ன தொடணும். ஆண்டவரே, எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, நான் எதிலையாவது கட்டப்பட்டிருப்பேனே, ஆனால் இந்த மத்தியான வேளையில அந்த கட்டுகளை உடைத்திருக்கிறார், எங்களை தொடுவீராக. ஹalleluya. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. ஆதிநீர் சப்பவினாய் இரக்கம் செய்யும் மகிழோ. ஆதிநீர் சப்பவினாய் இரக்கம் செய்யும் மகிழோ. சுத்த கூட்டமாரோ ஜனித்தேன் சுத்த ஜோதியே. துணை வேண்டும் தகப்பனை புலகிலே, என்னை எதிர்க்கும் சாத்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனை புலகிலே, என்னை எதிர்க்கும் சாத்திகள் பல உண்டு. என் ஜீவன்